மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஒரு பையடு. ரொம்ப சந்தோஷம். திறந்து பாருங்க. 10 வருஷமா உங்க கடையில தான் நகை வாங்கிட்டு இருக்கோம். உங்க மேல நம்பிக்கை இல்லாமையா? வரேங்க. சரிங்க. ஹரி அண்ணா, அந்த விளக்கெல்லாம் இந்த பக்கமா எடுத்து அடுக்கு. சரிங்கண்ணா. ஒரே மாதிரி இருக்கு. சரிங்கண்ணா. வணக்கம் சார். அடடே கௌரி, வா வா. எங்க இந்த பக்கம் நகை ஏதாவது வாங்க வந்தியா? சுமதிக்கா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அண்ணாமலைக்கு நான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கு. என்ன வேணும் சொல்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். இதோ வந்துட்டேன். என்ன விஷயம்? அன்னைக்கு நீங்க ஆத்துக்கு வந்திருந்த போது சொன்னல இல்லையா, அதான் அண்ணாமலை உலக கல்யாணத்தை பத்தி. அதான் அந்த கல்யாணம் நடக்க வேண்டான்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சார், இதனால தான் நல்லது தானே. இந்த ஊருக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது, காந்திமதி அம்மா குடும்பத்துக்கு நல்லது. அப்படி பார்த்தா இந்த கல்யாணம் நடந்தானே சார் ஆகணும். அப்படியே சொல்றேன். இதுவே எங்க ஆத்துக்கு நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு சார். அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் கூட சொன்னீங்க. என்ன? யார் போய் காந்திமதி அம்மாட்ட பேசுறதுன்னு. நீங்க விருப்பப்பட்டா நான் போய் பேசுறேன் சார். காந்திமதி அம்மா கிட்ட நீ பேசுறங்கறியா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. நீ வெளியிரு, நான் வந்துடுறேன். சரி சார். ஹரி அண்ணே, நல்ல விஷயம் வந்தா கொஞ்சம் கடையை பார்த்து சொல்லு. நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. அப்புறம் இந்த எல்ஐசி ஏஜென்ட் வந்தான்னு சொல்லிடாத. சொல்ல மாட்டேண்ணே. இந்தாங்க. என்னங்க சீத்தை இப்படி வாங்க. அம்மா, இன்னைக்கு என்ன பூ பழம் ஜாக்கெட் துணி எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க? மாமா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தப்போ சுமங்கலிகளுக்கு எல்லாம் புடவை ஜாக்கெட் துணி கொடுக்கறதா வேண்டிக்கிட்டோம். அதான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பிரசாதத்துல எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. அந்த தேங்காய் எடு. இருங்க. என்னங்க ஒரு நிமிஷம் கொடு. தேங்காய் எடு. இந்தாங்க வாங்கிக்கங்க. என்ன விசேஷமா? எங்க மாமா பட்டாளத்தார் உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில இருந்தப்போ நல்லபடியா குணமாய் வந்துட்டா சுமங்கலிகளுக்கெல்லாம் புடவை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டோம். அதான். இப்போ அவர் நல்லாயிட்டாரா? நல்லாயிட்டாரு. அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. ஊருக்குள்ள அவரை பத்தி ரொம்ப நல்லவர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான். நீங்க யாருமா? நான் அவரோட மருமக. தவசி சம்சாரமா? ஆமா. மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்க. குழந்தை குட்டிலாம் பெத்துட்டு நல்லா இருக்கணுமா? அதான் அண்ணாமலையா? இல்ல, அவ எங்களுக்கு மக மாதிரி. பேரு சுமதி. அவதான் அண்ணாமலை. அண்ணாமலை இங்க வா. இவதான் எங்க பொண்ணு. என் பொண்ணு மாதிரியே இருக்கா. நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி இருக்கீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களுக்கு ஒரு புடவை கொடுக்க ஆசைப்படுறேன். வாங்கிக்கணும். தாராளமா கொடுமா. கண்டிப்பா வாங்கிக்கிறேன். அண்ணாமலை, ஐயர்கிட்ட 2 புடவை இருக்கு, ஒண்ணு வாங்கிட்டு வா. சரி. நீங்க எங்க இருக்கீங்க? தென்காசி பக்கத்துல இருக்கேன். அங்க இருந்து இவ்வளவு தூரமா வந்திருக்கீங்க? இந்த சாமியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதான் கோவில பார்க்கலான்னு வந்தேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பிள்ளைங்க. ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். வரேம்மா, கண்டிப்பா வரேன். நீங்க வரும்போது பிள்ளைங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் தெரியும்ல, பட்டாளத்தார் மருமக. வணக்கம். தெரியாது.
இது என்னது? இது பட்டாளத்தாருக்கு குணமாயிட்டா சுமங்கலிகளுக்கெல்லாம் புடவையும் ரவிக்கையும் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அதான் புடவையும் ரவிக்கையும். என்னம்மா இது? யார் இது கொடுத்தாலும் வாங்கிடுறதா? உனக்கு புடவை ஜாக்கெட் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். உனக்கு புள்ள இருக்காரு. நீ பிச்சைக்காரி இல்ல. சாந்தி வா. நல்லா இருமா. வாமா. வரேன். சின்னம்மா சூசு அம்மாவுக்கு. இது அம்மாவுக்கு போட்ட சூசு. அம்மா எல்லாம் கழிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா தினமும் சூஸ் சாப்பிடுவாங்க. நீ சாவி கொடு. என்னது? குளுக்கோஸ். ஆஸ்பத்திரியில எல்லாம் தலைக்கீழ தொங்க விட்டு ஊசியில ஏத்துவாங்களா? அதானே. நீ இதையே எடுத்துட்டு போற? அம்மா உடம்பு சரியில்லையா? வாய் அடைக்கும். அம்மாக்கு என்ன ஆச்சு? சின்னம்மா அம்மா புள்ளியம்மா, என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இல்ல. ஏம்மா என்னாச்சு? மனசே சரியில்லை கங்காணியாரு. அம்மாவை பார்த்து ஒரு வாரம் ஆகுது. மேல அந்த ரூம் இருக்குல்ல, அங்க அம்மா இருக்காங்களா? இந்த குண்டு பார்க்கவே இல்ல. அது யாரையுமே உள்ள விட மாட்டேங்குது. இப்ப கூட அந்த அம்மாக்கு சூஸ் எடுத்துட்டு போனேன்னா அப்ப ரூம் போட்டு இருந்தது. சாவி கேட்டா கொடுக்க மாட்டேங்குது. சூஸ் கூட அதே குடிச்சிருச்சு. அது கையில அந்த குளுக்கோஸ் பாட்டில இந்த ஊசியில எல்லாம் ஏத்துவாங்களே, அதெல்லாம் எடுத்துட்டு போகுது. அம்மாக்கு உடம்பு சரியில்லையான்னு தெரியல. அந்த பார்க்கவே இல்ல, யாருக்கும் பயப்பட மாட்டேங்குது. நீங்க தான் பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சிருக்கீங்களே, அந்த பார்க்கவிய பயம் காட்டி எங்க அம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்திருக்க கங்காணியார. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பார்க்க விட்டு பேசுறேன். அத பார்க்கவின்னு கூப்பிடாதீங்க, சின்ன மானித கூப்பிடணும்னு சொல்லிருக்கு. மாமா கூட அப்படிதான் கூப்பிடுறாங்க. எந்த விஷயம் கங்காணியாரே? அம்மாட்ட கொஞ்சம் பேசணும். எந்த விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க. ஏன் அம்மா எடுத்து சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட தனியா பேசணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட எடுத்து சொல்லுங்க. இல்ல, அவங்க கிட்ட தான் பேசணும். அவங்க ஆரிய நோக்கம் இஷ்டப்படல. இஷ்டப்படும் போது சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து பார்த்தா போதும். பள்ளியம்மே புள்ளவா. நான் கங்காணியாரோட பேசிட்டு வரேன். வா வள்ளியம்மே, நீ அம்மையை பார்க்கணும்னு சொன்னல. வா, நீங்க போங்க. வா. வா. யோ சிவசு, இப்போல்லாம் வாழ்க்கையை நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கியா? நல்லா இருந்தாங்க எங்கள் அக்கா, திடுதுப்புன்னு போய் சேர்ந்துட்டாங்க. அண்ணாமலையோட கல்யாணம் வரை இப்போ அப்போன்னு இழுத்தடிச்சிட்டே இருக்கு. ஊருக்குள்ளே அங்கங்கன்னு சாகுபாட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்? நாம் பயத்தோடு தானே வாழ்ந்தாகணும். என்னையா சொல்கிற? ஆமாண்ணே, ஒவ்வொரு வயசில் ஒரு குணம் நம்ம கூட இருக்கும். ஒரு வயசு நம்மளை விட்டுட்டு போயிடுண்ணே. பார்த்தீங்கன்னா 10 வயசில் கண்டதை சாப்பிட்ணுன்னு தோணும், 50 வயசில் தோணாது. 20 வயசில் துணிமணி போட்டுக்கணும்னு ஆசை வரும், 60 வயசில் தோணாது.
ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்ணாசை, பொன்னாசை, காமம், குரோதம், வயிற்றுச்சல், வெக்கம் இதெல்லாம் நம்ம கூட இருக்குண்ணே. ஒரு வயசில் நம்மளை எல்லாமே விட்டு போடுண்ணே. கடைசி வேலும் கூட இருக்கிறது இந்த பயம் மட்டும்தானே. குழந்தையா பிறந்தப்ப அழுவோம், அம்மா வயத்தை விட்டு வந்துட்டோங்கிற பயம். சாகிறப்ப மரண பயம் வந்து புலம்புவோம். அதனால் பயத்துக்கு நடுவில் தானே நம்ம வாழ்ந்தாகணும். பயத்தை ஜெயிக்க முடியாதுண்ணே. அதுவும் சரிதான். இந்தாங்க சித்தப்பா. இந்தாங்க சாப்பிடுங்க சித்தப்பா. ஒரு வாய் காப்பி சாப்பிட்டு போல தான் அந்த வீட்டுக்கு வந்தேன். கேட்காததுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். மகராசியாக இருக்கணுமா? வாங்க தம்பி, காப்பி சாப்பிட்றீங்களா? இந்தாங்க. புடவை அண்ணாமலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு. எனக்கு எதுக்கு தம்பி? என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வர வேண்டியதானே. அண்ணாமலைக்கு நான் வாங்கினேன்னு சொன்னா அவன் நம்ப போறாளா? ஏதோ தவசி அண்ணன் தான் வாங்கி என்கிட்ட கொடுத்து அமிச்சாருன்னு சொல்லுவான். அப்படியே நம்பினா கூட கலர் சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இது உங்களுக்கு. வீட்டில் இருக்கிற 2 பொம்பளைங்க அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சிக்கு வாங்கி தரலையா? அப்பா, நான் வாங்கியிருக்கிறது அன்னைக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு. அம்மாவுக்கு வாங்கினா எல்லாருக்கும் வாங்கின மாதிரி. என்ன இவ்வளவு நல்ல குடும்பத்தை பக்கத்தில் வச்சுட்டு கவலைங்கிறீங்க, பயங்கிறீங்க, என்னன்னு நீங்க? வாங்க கங்கனேர வாங்க. என்ன பட்டாள தர, இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லைங்களா? நல்லா இருக்கேன். எல்லாமே எப்படி இருக்கா? இருக்கா? என்ன இருக்கான்னு எடுக்கிறீங்க? என் பொண்ணு எப்படி இருக்கா சொல்லுங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. தவசி இல்லைங்களா? என்ன பார்க்க வரலீங்களா? உட்காருங்க உட்காருங்க. காசு சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம், இப்போ தான் சாப்பிட்டேன். தவசி அண்ணாமலை கல்யாண விஷயமா திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கான். அங்கே யாரோ ஒரு மாப்பிள்ளை இருக்காருன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கான். ஆமாம் ஆமாம், அண்ணாமலை கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடணும். சரி, அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. காந்திமதி அம்மா ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. காந்திமதி அம்மாவுக்கு அப்படின்னா புதுசாக பிரச்சனை வந்துருச்சு? என்னவோ தெரியல. அவங்க வீட்லேயே ரூமுக்குள்ளே பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்காங்களாம், வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்களாம், யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்களாம், யாரையும் கிட்ட அண்டை விட மாட்டேங்கிறாங்களாம். அப்படியா? நீங்கள் போயிருப்பீங்களே, உங்ககிட்ட கூட பேசலை? போனேன். அங்கே பார்கவின்னு ஒரு மலையாள பொம்பளை என்ன பேசவே விடல, ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருச்சு. என்ன இந்த காந்திமதி அம்மா திமிர் பிடிச்சவங்க. என்ன கெட்ட எண்ணெய் இருந்தால் கெட்ட சகவாசம் தான் வரும். அதுக்கு தான் தரணை. அது மட்டும் இல்லை கங்கனியார, காந்திமதி அம்மா உயிரோட இல்லைன்னோ அவங்க ரூமில் இருக்கிற மாதிரி நாடகம் ஆடுறதாகவும் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படியா? அப்படியே கங்கனியார? அது என்னவோ எனக்கு தெரியலைங்க. ஆனால் அந்த வீட்டை பார்த்தாலே ஒரே மர்மமாக இருக்கு. நீங்கள் பெத்த பிள்ளைங்க வள்ளியம்மை, உலகநாதன் இவங்ககிட்டயே காந்திமதியமாக பேச மாட்டேங்கிறாங்களா? வள்ளியம்மை சொல்லுது குளுக்கோஸ் பாட்டில் அந்த பார்கவி எடுத்துகிட்டு போகுது, என்னவோ ஊசி போடுது தெரியல அப்படிங்குது. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதான் தவசிக்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். அது அவங்க வீட்டு பிரச்சனை, அதுக்கு நமக்கு என்ன? இதிலெல்லாம் அந்த தவசி இழுத்து விடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன பட்டாளத்தர் எப்படி பேசுறீங்க? ஊரில் சங்கு திருவிழா வரப்போகுது. திருவிழா முடியறதுக்குள்ள காந்திமதி அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா திருவிழாவுக்கு கேடு வந்துரும்ல. அது மட்டும் இல்லை ஏங்க, உங்க குடும்பத்துக்கும் காந்திமதி அம்மா குடும்பத்துக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சண்டை போட்டுவீங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துப்பீங்க. நடுவில் இந்த பார்கவி யாருங்க ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இன்னொரு விஷயம், சூதாடி சித்தன் அடிக்கடி சொல்றான், வாழ வேண்டிய 2 உசுறு சாக போகுதுன்னு. அண்ணாமலை மாதிரி வயசு பிள்ளைங்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னாங்க கங்கனியார? வாழ வேண்டிய 2 உசுறு சாக போகுதுன்னு சொல்றான். அப்படியே சொன்னா? இது கச்சா வாங்கினதுண்ணே. டோட்டல் சரியா இல்லையா? சாயங்காலம் வந்து பார்க்கலாம். சரிங்கண்ணே. பாப்பா, மணி என்ன ஆகுது? இதான் வேலைக்கு வர லட்சணமா? அப்பா அவன் திட்டத்தில் தப்பே இல்லடா. எங்க ஊர் சுத்திட்டு வர? அண்ணே,
சங்கு திருவிழா விஷயமா ஒருத்தரை பார்த்துட்டு வரேன். நீ பண்றதுக்கெல்லாம் சங்கு திருவிழா காரணம் சொல்லு. சரி சரி, கடை பார்த்துக்கோ, நான் வரேன். யாருப்பா? ஐயா, இந்த நகையை வச்சுட்டு கொஞ்சம் பணம் வேணுங்க ஐயா. பழைய நகையில நாங்க வாங்குறதுல எடுத்துட்டு போ. ஐயா ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஐயா. சொன்னாக்க எடுத்துட்டு போ. ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. பழைய நகையெல்லாம் வாங்குறதுலப்பா. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் மேல பரிதாபப்பட்டு வாங்கினேன், அப்புறம் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க போங்க அண்ணா. ஐயா 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 என்ன ஐயா ஐயா நீங்களாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஐயா. சொன்னார்ல இதெல்லாம் வாங்குறது இல்ல, போ. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. ரொம்ப அவசரம் ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணுங்க ஐயா. எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையா. நீங்க தான் ஐயா உதவி பண்ணும். இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும் ஐயா. என்ன அவசரம்? அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க ஐயா. அவசரமா பணம் கட்டணும் ஐயா. அம்மாவுக்கு உடம்பு சரி? ஆமாங்க ஐயா. கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தா போதும் ஐயா. என்னப்பா இது? நாங்க இதெல்லாம் வாங்குறது இல்ல ஐயா. அம்மா ஐயா, எனக்கு வேற வழி தெரியல ஐயா. அண்ணா, இது எவ்வளவு இடம் இருக்குன்னு பாருங்க. உங்க அம்மாவுக்கு என்ன? ஐயா வகுத்து வலியால ரொம்ப சீரியஸா இருக்காங்க. மருந்து வாங்க கூட பணம் இல்ல. வேற வழி இல்லாம நகையை எடுத்துட்டு வந்தேன். இருப்பா, உன்னை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. 3.25 பவுன் இருக்கும்ண்ணே. 3.25 பவுன் இருக்கும். 3.25 பவுன் இருக்குன்னு சொல்றாரு. நீ 500 ரூபாய் தான் கேட்கற. எனக்கு சந்தேகமா இருக்கு. நகையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லையா. எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். ஒரு 500 ரூபா கொடுங்க, எப்படியாவது நான் காப்பாத்திடுவோம் ஐயா. ஐயா நீங்க தான் தயவு பண்ணு. உங்க கால விடுறேன் ஐயா. இருப்பா, நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு வைக்கணும். சரி ஹரி, சொல்லுங்கண்ணே. ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. ஏன்பா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஐயா என்கிட்ட நீங்க பணம் கொடுக்க வேணாம். ஹாஸ்பிட்டலே வந்து கொடுத்துருங்க ஐயா. அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இரு. என்னங்கண்ணே? இந்தாப்பா 1000 ரூபாய் இருக்கு. போய் உங்க அம்மாவை பாத்துக்கோ. அப்புறமா திருப்பி கொடுத்துட்டு நகையை மீட்டுட்டு போ. ஐயா வரேன்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேன். போ, அழுவாத போ. ஹரி, இதை உள்ள வைங்க. இரும்பு பெட்டியில வச்சிருவாண்ணே. வந்துட்டான் தூதுவேன். எவ்வளோ? 1000 ரூபா இருக்கு. உங்கள்கிட்ட 500 ரூபா தான் வாங்க சொன்னேன். 500 ரூபா தான் கேட்டேன். தோற தாராளமா கொடுத்துட்டாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். பனிமலை மாதிரி உருகிட்டாரு. என்னவோ பெரிய ரவுடி, அதை பண்ணிடுவான், கையை வெட்டிடுவான், காலை வெட்டிடுவான், அப்படி இப்படின்னு சொன்னேன். பேசினவன் சரியான ஏமாலியா இருக்கான். தவசி கில்லாடி. தவசி பழைய ஆள்ரா, அப்படிதான் வேற மாதிரி அப்படி. இந்த அதுல ஒரு 500 ரூபா இருக்கு வச்சுக்க. இதை எடுத்துட்டு எங்கேயாவது கண்காண இடத்துக்கு ஓடி போய் யாருக்குள்ளேயும் படாத நாளைக்கு. என்ன என்னன்னா இந்த நாய்க்கு போய் 1500 ரூபா கொடுக்குற? 250 ரூபா கொடுத்தார கொலை பண்ணா இது. ஆடா, அவனே பாவம் வேலை பார்த்த காசு வராம கஷ்டப்பட்டு இருக்கான். போடா போய் சந்தோஷமா குமார முடி. பாடா, சும்மா பாத்துக்கிட்டு இருப்பான். இப்பதான் அடுத்தது என்ன பண்றது? நேரம் அன்பழகம் கிட்ட தான் நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னை அவமானப்படுத்துனீங்க. என்ன சொல்ற? கம்ப்ளைண்ட் எழுத முடியுமா முடியாதா? உங்க எஸ்ஐங்க. யோ போயா, உனக்கு வேற வேலை இல்ல? நீயே குடிக்கார, உன் பேச்ச நான் கேட்கணுமா? ஏய்யா, உன் 3 பவுன் செயின் பட்டாளத்தார் பையன் எடுத்தாரா? அவங்க எவ்வளவு பெரிய குடும்பம். ஆஹா, தீபாவளி தர பத்திரம் இவ்வளவு ஒர்க் பண்ணுது. ஓகே, இப்ப நான் தான் எழுது. கம்ப்ளைண்ட் எழுதியா? நீ சொன்னா நான் கம்ப்ளைண்ட் எழுதி. யார் சொன்ன எழுதுவேன்? எஸ்ஐ வரட்டையா? வரட்டும், எஸ்ஐ வரட்டும், நான் கேட்கிறேன். ஐயா அம்மா, ஐயா சார், எனக்கு சார் பந்தா அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார், கூட வந்தேன் சார். அம்மா என்னங்க சத்தம் போட்டுட்டு இருக்க? சார், இந்த ஊர்லயே என்ன விட்டா நீதி நேர்ம நியாயத்துல கட்டி கேட்கறாள்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா உங்க ரைட்டர் வாங்க மாட்டேன்றா சார். என்ன கம்ப்ளைண்ட் சார்? பாருங்க சார். என்ன எப்பாவது எங்களுக்கு வெறுங்கெழுத்தா பாத்துறீங்களா? என் செயின் திருடு போயிடுச்சு சார். கழுத்துல இருக்கிற செயின் எப்படி திருடு போகும்? தண்ணி போட்டு இருந்தியா? சார் அவர் தண்ணி எல்லாம் போட மாட்டார் சார். அவரு காந்திக்கு அப்புறம் கறி மீன் தின்ன மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே மூடிட்டு இரு. சொல்லு சார். நேத்து ராத்திரியே செயின் காணாம போயிடுச்சு சார். காலைல பார்த்தா நல்லசிவம் கடையில் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தாங்க. நேத்து காணாம போனதுக்கு இன்னைக்கு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குற? அது வீட்டுல எங்கேயாவது கை மாறி வச்சிருப்பேன்னு நினைச்சேன் சார். ஆனா காலைல பார்த்தா ஒருத்தவங்க சொல்றான் முருகன் செயின் நல்லசிவம் கடையில் இருக்கு அப்படின்னா சார். அதான் நீங்க தான் வந்து வாங்கி கொடுங்க சார். யார் சொன்னது? ஐயோ, சத்தியமா நான் சொல்லவே இல்லை. உன்னை கேட்டனா? பேசாம சார், பட்டாளத்தார் குடும்பம்னா எல்லாருக்கும் பயம் சார். யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்க என் கூட வாங்க. அந்த செயின் அங்க இருந்துச்சுன்னா அந்த பையன் நல்ல தூக்கி போட்டு மிச்சு அந்த செயினை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏதுக்கு தயாரா இருக்கேன் சார். பாத்துக்கோ, வந்துடுறேன். சரிங்க ஐயா. பந்தண்ண,
அவரு பட்டாளத்தார் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால என்ன மறுப்பு? அம்மா ஐயோ அம்மா போ. சார் வாங்க சார். என்ன ஹரி, எப்படி இருக்க? நீங்க எப்படி சார் இருக்கீங்க? எங்க தவசி? தவசி என்ன காலையில வந்துட்டு போயிட்டாங்க. நல்ல சிவம்? நல்ல சிவம் இப்பதான் சாப்பிட போனாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், நல்லா போயிட்டு இருக்கு. கடைக்கு வந்தா காஃபி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களா? தவசி என்ன அந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லி சொன்னது இல்லைங்க. சாரி, ஏதாவது நகை வாங்கறதுக்காக வந்தீங்களா? தங்கச்சிக்கு ஒரு செயின் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். கம்மி விலையில ஒரு பழைய செயின் வந்திருக்கு, கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ 2 பேருமே இல்லை. சாயங்காலம் ஊருக்கு வேற போகணும். இப்போ என்ன பண்றது? எத்தனை பவுன் நகைன்னு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ஒரு 3-3.25 பவுன் இருக்கும். 3-3.25 பவுனா? காலையில தம்பி ஒருத்தர் வந்தாப்புல, வந்து ஏதோ நகையெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டா காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாப்புல. நகை கூட இங்கதான் சார் இருக்கு, வேணா பாக்குறீங்களா? இது கூட நீங்க வந்து கேட்கறதுனால தான் சார் கொடுக்குறேன். இதானே சார்? இப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. சார் இதே தான் சார், நீங்க சிஐடி சங்கர் சார். சார் என்ன சார் பிரச்சனை? இது அவரோட செயின், திருட்டு நகையை வாங்கியிருக்கீங்க. இதை யார் வாங்கினாங்களோ ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார் அந்த நகையை கொடுத்துட்டு போங்க சார், அண்ணன் திட்டுவாங்க. வர சொல்லு. சரி சார். நல்ல சிவண்ணே, நான் ஹரி பேசுறேண்ணே. இந்த செயின் உன்னதா? உண்மையா சொல்லு. ஆமா சார், என் செயின் தான் சார். வேணா வீட்டில் கேட்டு பாருங்க சார். ஆமா சார், பந்தா அண்ணன் 10 வயசுல இருந்தே செயின் போடுவார் சார். உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேனா சார்? சத்தியமா இந்த செயின் அண்ணனோட தான் சார். பொய் சொல்றியா? இல்ல சார், என் செயின் தான் சார், ஊருக்கே தெரியும். இது பரம்பரை செயினுங்க. இந்த 3 பவுன் செயின் போய் திருடிட்டாங்களே திருட்டு பசங்க. சொல்லு சிவம். சார், இந்த நகையை நான் வாங்கலை. இது எங்கள் கடை நகை தான். அனாவசியமாக போய் சொல்கிறாங்க, என் மேலே பழி போடுறாங்க. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? உங்களுக்கு திருடுறது என்ன புதுசா? அவ்வளோ பெரிய கோயிலே திருடுறவங்க இந்த சின்ன சின்ன திருட மாட்டீங்களா? அளவாணி பசங்க. விசாரிச்சு இருக்கல? சரி சரி சார். சரி சிவம், உண்மையை ஒத்துக்கோ. விசாரிச்சுட்டு விட்டுறேன், இல்லை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டுடுவேன். திருடுறது தப்பு, அதை விட திருட்டு நகை வாங்குறது பெரிய தப்பு. சார், என்னை கைது பண்ணி உள்ளே போடணும்னா போடுங்க, இல்லை கேஸ் எழுதணும்னா எழுதிக்கங்க. என் பேரில் எந்த தப்பும் இல்லை. எங்கள் அண்ணா வருவார், அவரையே கேட்டுக்கங்க. ஆஹா, அது எப்படிப்பா நல்ல சிவா? நீ சொல்லி முடிச்சோம் உங்க அண்ணன் காட்சி தராரு. 2 பேரும் பேசி வச்சு நாடகம் போடுறீங்களா? சரி சார், உட்காருங்க. சார், அந்த நகையை வாங்கினது நான் தான். அண்ணன், அவனுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவனை விட்டுருங்க. இதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் என் மேல எடுங்க. அதை வாங்கினது நான் தான். தவசி, நீ வாங்கினது ஜனாதிபதி அவார்டா? நான் தான் வாங்கினேன் நடிச்சுக்கிற. திருட்டு நகையா? அடக்கி வாசி, பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. சரி சார், சரி சார். வாயை மூடிட்டு. இதை நான் வேண்டான்னு தான் சார் சொன்னேன். அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது வாங்கிக்கலான்னு கெஞ்சினா, அதனால தான் வாங்கினேன். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இது உண்மையிலேயே திருட்டு நகைன்னு எனக்கு தெரியாது சார். எப்படி இருந்தாலும் அதை வாங்கினது தப்பு தான். அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அவனை விட்டு என்ன அவமானம் வந்தாலும் அதை நான் தாங்கிக்குவேன். அனாவசியமா எங்கள் குடும்பத்தை இதில் எடுக்காதீங்க. சொல்லு முருகா, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சார்? இந்த மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் மன்னிச்சு விட தான் எங்க பரம்பரை பழக்கம். என்ன கேவலம், அந்த 3 பவுன் சேனை பட்டாளத்தார் குடும்பத்து பசங்க திருடிட்டாங்களே. நல்ல சிவம் சார்,
அவன் ரொம்ப நல்லவன். என் மேல உசிரையே வச்சிருக்கான். அண்ணனை பத்தி இப்படி பேசுனதால உணர்ச்சி வசப்பட்டான். அவன் மன்னிச்சிடுங்க. என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். தவசி பாவம் நல்ல மனுஷன் மன்னிச்சு விட்டுருவான். கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என் செயினை என்கிட்ட கொடுத்துருங்க. ஆனா இந்த 3 பவுன் செயினை திருடுறவன் நாளைக்கு என் கழுத்துல கத்தி வச்சிடாம நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ரைட்டர்கிட்ட கொடுத்து கேஸை வாபஸ் வாங்கிட்டான்னு எழுதி வாங்கிட்டு சரி கொடுத்துருங்க. வரோம் சார். தவசி வரப்பா. போயிட்டு வரேன் சார். அப்பனா தவசி, இந்த நகையை நீங்கள் வாங்கலைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் ஒரு குழப்பம் இருக்கு, என் மனசுக்கு தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிங்க, சரிப்படுத்துங்க. சரிங்க, நான் வரேன். ம், வாடா. சார் நான் சிவம், உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர். நீ செய்கிற தப்புனால அவர் அவமானப்படுறார். புரிஞ்சுக்கோ. என்னங்க, நல்ல சிவத்தை போலீஸ் கூட்டிட்டு போனாங்களே, என்னாச்சு? என்னாச்சு? ஆக வேண்டியதாச்சு. போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க தம்பி, உள்ள போங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள போங்க. ஆமா, இவர் பண்ண காரியத்தினால குடும்பமே புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கு. ஒரு மாலை தான் வாங்கிட்டு போட்டு வர வைக்கலாம். போடா போடா, என் மூஞ்சிலே முடிக்காத போடா. நெடுன்னு வளர்ந்துருக்கான், போட்டம் வரமாட்டான். ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்க? பின்னமா படிச்சு சொன்னேன், திருட்டு நகை வாங்காதேன்னு. அதையும் மீறி வாங்கியிருக்கான். என்ன பண்றது? அவர் சின்ன பையன், அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நாம தான் சொல்லி தரணும். அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் பதறி போயிருக்கேன். ஏன் அவரை திட்டுறீங்க? இப்படி எல்லாம் நீ தூக்கி வச்சு கொண்டாடுறனால தான் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கான். இதுக்கு அப்புறமும் இவன் யோகியா நல்லவன்னு ஊர் ஜனங்க சொல்லுவாங்களா? இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் விட இவர் நல்லவர் தான். இங்க யாரையும் நம்ப முடியாது, ஆனா இவரை நம்பலாம். இவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன் தம்பி வருத்தப்படுறீங்க? இந்த உலகமே உங்களை கெட்டவர்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க நல்லவர் தான். உள்ள போங்க. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. திருட்டு நகையை வாங்கினதுக்காகவோ இல்ல போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்றதுக்காகவோ நீங்க இப்ப என்ன திட்டினதுக்காகவோ நான் வருத்தப்படலை. ஆனா அண்ணி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வாசலுமா அலைஞ்சு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கும் போதுதான் என்னால தாக்க முடியல. ஒரு தெய்வத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான்
என்ன மன்னிச்சிருங்க அண்ணன், மன்னிச்சிருங்க. சரி சரி போ, உள்ள போ. நல்ல சிவம் அண்ணா, இந்த விஷயம் அப்பாக்கு அதுக்குள்ள போக வேண்டாம். சரி அண்ணா. ஐயா இப்ப வந்துருவாரு, 2 பேரும் இங்கே நில்லுங்க. சரிங்க அண்ணே. போலீஸ்காரண்ணே என்ன எதுக்குண்ணே வர சொன்னாரு? நான் எந்த தப்பும் பண்ணல. முதல்ல நான் இந்த ஊருக்காரனே கிடையாது. ஏயா ஏயா பயப்படுற? ஒன்னெல்லாம் தைரியமா ஐயா கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்கு இல்ல, ஐயா பேசுறதுக்கு முன்னாலையும் அடிக்கிறாரு, பேசின பின்னாலையும் அடிக்கிறாரு. அதுக்கு தான் பயமா இருக்கு. எங்க ஐயா அனாவசியமா யாரையும் அடிக்க மாட்டாரு, இங்கே நில்லுங்க. அண்ணே, ரொம்ப மிரட்டி காட்டா பந்தாண்ண போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் பேசாம இரு. அது இருக்கட்டும். அதோ நிக்குது கட்ட கட்டின சைக்கிளு, அது யாருக்கு தெரியுதா? தெரியலையே. இது கூட தெரியாத ஒரு பெருசா இருக்கிற நம்ம ஊர்ல செத்து போனானே ஒரு வளையல் வியாபாரி, அவனோட சைக்கிள் இது. இப்ப பாக்குறதுக்கு முழுசா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பெல்லு, சீட்டு, கேரியரு, டயரு, டியூப் எல்லாம் காணா போய் வெத்த இடமா தான் இருக்கும். பேசாம இரு. இப்படி பேச போய் தான் நீ பேசுறதுக்கு முன்னால அடிக்கிறாங்க, பேசுறதுக்கு பின்னால அடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் வாய் மூடி சும்மா இரு. ஐயா வந்துட்டாரா? வர்றாரா? கும்பிடுறாங்க. துண்டடு வாங்க. சொல்லு. என்னது சொல்றீங்க? என்னத்த சொல்றதா? எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரிஞ்சதை சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எந்த தப்பு பண்ணல சார். சொல்றா. தெரியாது சார். வா. இல்ல, நீங்க அடிப்பீங்க. வா. வாய் மூடு. நீங்க? ஐயா, என் பேர் சுப்பையாங்க. 4 தலைமுறையா பட்டாளத்தை வீட்டில் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. ஐயா, நீங்கள் கூப்பிட்டதா போலீஸ் வந்து சொன்னாங்க. பட்டாளத்தை ஐயாவும் தவசியாவும் வெளியில் போயிருக்காங்க. நான் வந்துட்டேன் ஐயா. ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்ககிட்ட சில விஷயங்களை விசாரிக்க தான் உங்களை வர சொன்னேன். கேளுங்க ஐயா, சொல்கிறேங்க. ஆத்தோரம் பாட்டி இருக்கிற மண்டபம் பக்கத்தில் தெற்கால உங்களுக்கு ஏதோ நிலம் இருக்குதா? இருக்குங்க. எவ்வளோ? பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 1 ஏக்கரும் 2 குழியும் தேரும். அது கூட நான் பார்க்கறது இல்லைங்க. என் பொண்டாட்டி உள்ள விட்டியா பார்த்துக்கிறேங்க. எனக்கு பட்டாளத்தை வீட்டிலவே பகல் பூரா வேலை சரியாக இருக்குங்க. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னா அங்கேயே படுத்துருவேங்க. மண்டபம் பக்கத்தில் புதுசாக யாராவது ஆளுங்க பார்த்துருக்கீங்களா? தெரியாதுங்க ஐயா. நான் வேணா வீட்டை விசாரிச்சு பார்க்குறேன். தகவல் சொன்னாங்கன்னு வந்து சொல்கிறேன். அவங்ககிட்ட சொல்லுங்க, புதுசாக மண்டபம் பக்கத்தில் யாராவது பார்த்தா உடனே இங்கே வந்து சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேங்க. சரியா? சரிங்க ஐயா. போங்க. சுப்பையா ஐயா. அடிக்கடி தென்காசிக்கு பஸ்ஸில் போயிட்டு வரீங்க, என்ன விஷயம்? அது சொந்த பந்தம் இருக்கு, போய் பார்த்துட்டு வருவாங்க. சரி போங்க. ஏய், நீ எங்க போற? முடிஞ்சிடுச்சு நினைச்சா. இங்க வா. நீங்க அடிப்பீங்க. வா வா. நீங்க அடிப்பீங்க. அம்மா ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது ஐயா. எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லு. சொல்லிரு. நான் இந்த ஊரே கிடையாது ஐயா. எனக்கு வேலை வெட்டி கூட கிடையாது. என்ன யாரும் ஜாமீன்ல கூட எடுக்க வரமாட்டாங்க ஐயா. அம்மா, வேலை வெட்டியே இல்லைன்ற எப்படி சாப்பிட்ற? பந்தா முருகன் கடையில டீ பண்ணு போற இதெல்லாம் வாங்கி சாப்பிடு. அது கூட கடை தான் எல்லாமே. ஆமா, காந்திமதி அம்மா வீட்டுக்கு போய் அங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு அவங்க ஏதாவது காசு கொடுப்பாங்க, அதை வச்சு சாப்பிடுவேன். வேணும்னா காந்திமதி அம்மாவை கூட்டு வர. ஆமா ஆமா அப்பா. ஐயா ஐயா, ரொம்ப முறுக்காதீங்க. ஐயோ அம்மா. எனக்கு எனக்கு
எதுவுமே தெரியாது ஐயா. சொல்லிடுறேன். எப்பயாவது இந்த கோமதி நாயக அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி அடிப்பேன். அன்னைக்கு அந்த தேட்டர் திறந்தாங்களா, அன்னைக்கு கொஞ்சம் கூட சேர்ந்து தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் துட்டுக்கிட்டு சேர்த்துட்டேன் ஐயா. ஐயோ ஒன்றும் பண்ணாதீங்க அம்மா. இருங்க சொல்றேன். ஐயப்ப கோயிலுக்கு போவேனா, அப்போ ஒரு 10-15 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அதுல கொஞ்சம் காசு அடிப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியாது அம்மா. ஐயோ அம்மா, வேற எதுவும் தெரியாது எனக்கு. ஆமா, ஆனா ஒரே ஒரு தப்பு தான் ஐயா பண்ணுவேன். ஆமா, ஒரே ஒரு தப்பு தான் பண்ணுவேன். பொய் சொல்லுவேன். என்கிட்ட போய் சொல்லுயா? உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன். காது புட்டுங்க போது சார். வளையல்கார மாதிரி இந்த ஊர்ல யாராவது பாத்தியா? இல்ல. ஐயோ போய் சொல்றியா? ஐயோ இது என் மேல சத்தியம். நான் பாக்கல. ஊருக்குள்ள புதுசா யாராவது ஆள் வந்தா உடனே இங்க வந்து சொல்லணும். சரி, புரிஞ்சதா? சொல்றியா? சொல்றேன் சத்தியமா சொல்றேன். நான் உன்னை இங்க விசாரிச்சத அந்த பந்தா முருகனுக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சதா? அம்மா மறந்துடாத. மறக்க மாட்டேன். போய் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்பா எருமை. உனக்கு இருந்தாலும் ரொம்ப திமிர்தாயா. எங்க அக்கா முன்னாடியே கை காட்டி வாவான்னு சைகை காட்டிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. எங்க அக்கா பார்த்தா என்ன ஆகுறது? உனக்காக எங்க அக்கா கிட்ட ஆத்துக்கு போய் துணி துவைச்சிட்டு வரேன்னு பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வள்ளி. என்னையா அப்படி ஒரு முக்கியமான விஷயம்? அந்த டீ கடைக்கார கிழவன் இருக்கானே, அவன் கொடுக்குற 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு உங்க மாமனும் அக்காவும் உன்னை அவனுக்கே விற்க போறாங்க. இத்தனை நாள் எங்க மாமா பத்தி குறை சொல்லிட்டு இருந்த, இப்போ எங்க அக்கா பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டியா? எங்க அக்கா ஒன்னும் நீ சொல்ற மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவ. அப்போ உங்க அக்காவை பத்தி குறை சொல்றதுக்கான உன்னை இங்க கூட்டு வந்தேன். நீ வேணும்னா பாரு, இன்னும் 2-3 நாளுக்குள்ள உங்க அக்காவே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க அந்த கருவை என்ன கட்டிக்கன்னு. அப்ப நீயும் கட்டிக்குவ? ஆமா, கட்டிக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட வீடு இருக்கு, பணம் இருக்கு, கடை இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? உன் பொம்பளை புத்தியை காமிச்சிட்டல, போடி அவனே கட்டிக்க. அவனை கட்டிக்க, அவன் வீட்டை கட்டிக்க, அவனோட கடையை கட்டிக்க, எல்லாத்தையும் கட்டிக்க, சந்தோஷமா இரு. ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னையா. இது பாரு, உன்னை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி நான் வேற யாரையாவது கட்டிக்கிட்டா என் உடம்புல உசுறு இருக்காது. என்ன வள்ளி இது, இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இல்லையா, உனக்கு நானு, எனக்கு நீன்னு அத அந்த ஆண்டவன் போட்டு முடிச்சுதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன வள்ளி இது? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அரட்டை அடித்து வர இடமே கிடைக்கல உங்களுக்கு. அரட்டை அடிக்கத்தானே ஆத்தங்கரில் போய் அடிங்க. போங்க போங்க. அம்மா நின்னுகிட்டு இருக்காங்க, ஒரு கும்பிடு போட்டு போங்க. அடடடடா, விளையாட்டு வீரர் வராருப்பா. என்னண்ணே நீங்க அங்க என்னடானா உங்க பொண்டாட்டி புள்ளிங்கெல்லாம் வேர்க்க விருவிக்க வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா அக்பர் பாதுஷா மாதிரி ஜலக்கிரீடை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்ணே ஏதாவது தெரியுதானே? இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க தேய்ச்சி குளிச்சாலும் ஏன் சிவப்பு வராது உங்களுக்கு. ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிற? நேற்று அந்த போலீஸ்காரன் கேட்ட கேள்வியில ஈரக்கொலையை நடுங்கிருச்சுடா. வீட்டுக்கு கூட போகாம வயக்காட்டிலேயே படுத்துட்டேன். ஏன்டா மறுப்பு? என்ன அந்த கேள்வி கேட்டான்? போலீஸ்காரனா நாய் நரி எல்லாத்தையும் தானே விசாரிப்பாங்க. ஆமாடா, திருடனை விசாரிக்க வேண்டியது போலீஸ்காரங்க கடமை. அதுக்கு என்னடா அப்படி விசாரிக்கணும்? நீங்க என்ன பயப்படுறீங்க? உங்க வயக்காட்டு பக்கம் புதுசா யாராவது வந்தாங்களா என்ன? ஆமாடா, ராத்திரில பாம்பாட்டி மாதிரி கையில கூடை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அலைஞ்சிட்டு இருந்தானா. என் பொண்டாட்டி சொன்னான். அண்ணே, நம்ம ஊருக்குள்ளதான் நிறைய பாம்பாட்டிங்க இருக்கானுங்க. பாட்டி மண்டபத்தில் நிறைய பாம்பு இருக்கு. அதை பிடித்து நம்ம ஊருக்காரன் எவனாவது வந்திருப்பானே. அட, நம்ம ஊருக்காரன் என் பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியுமில்ல? அது யாரோ முகம் தெரியாத ஆளாம்டா. அடையாளம் தெரியாத புதுமுகமா?
இலே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா உன்னைய போய் தியேட்டர்ல கிடக்கிற ஹெச்பிடி எல்லாம் பிடிக்க வெளியே கொட்டுறானா? இங்க வந்து கண்ட எச்சிகளோட பேசிக்கிட்டு இருக்க? சுப்பையா அண்ணன் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தானே. சுப்பையா அண்ணனா? ஏண்டா நானும் உனக்கு அண்ணன். இந்த வங்கலவ வலிக்கி பாரு கொப்பையை பாரு இவனும் உனக்கு அண்ணனா? இவெல்லாம் எதிரி முகாம சேர்ந்தவன்டா. உஷாரா நடந்துக்கணும். பேச்சு கொடுத்து பேச்சு வாங்குவானு பாருங்க. எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் போலீஸ்காரனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சரிசமா கூப்பிட்டு தானே விசாரிப்பான். நேற்று சுப்பையா அண்ணன் என்னையும் கூப்பிட்டு விசாரிச்சானே. யார் அந்த அன்பழகனா? ஆமாண்ணே. அந்த வளையல்காரனை பத்தி விசாரிச்சானா? அவனை கொலை செஞ்சவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது இல்லண்ணே, ஊருக்குள்ள யாருன்னா புதுசா வந்தா சொல்லுன்னு என்கிட்ட சொன்னாருண்ணே. அப்புறம் ஊருக்குள்ளயோ வயல்லையோ பாட்டி மண்டபத்திலயோ யாராவது வந்தா சொல்லுன்னு சுபை அண்ணன் கூப்பிட்டு மிரட்டினாருண்ணே. அண்ணே நீங்க யாரையாவது இல்லண்ணே சும்மா கேட்டேண்ணே. நான் கொஞ்சம் ஆகதா இருக்கலாம்ல, அதுக்காகத்தான். ஆமால ஊருக்குள்ள வர்றவன்லாம் எனக்கு தான் ஓலை எழுதி போட்டு வர்றான். அதான் இருக்கானுங்களே பட்டாளத்தான் குடும்பம். வர்றவன்லாம் நேரம் அங்கதானே ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. திருட்டு குடும்பம்டா. இங்க பாரு ஏற்கனவே இங்க இருக்கிறது எல்லாம் திருடிட்டானுங்க. புதுசா திருடுறதுக்கு என்னடா இருக்கு? என்னென்ன பேசுறீங்க நீங்க? நம்ம ஊருக்குள்ள விலை மதிக்க முடியாத சங்கு இருக்குண்ணே. அதை திருடுறதுக்கு வெள்ளைக்காரங்க யாராவது வந்தாலும் வருவானுங்கண்ணே. ஆமல உலக வரைபடத்துல சுண்டக்கா அளவு கூட இருக்கிறது நம்ம கிராமம். இதுக்கு கப்பலேறிட்டு வர்றானா வெள்ளைக்கார? ஆமா தம்பி, ஐயா நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அது விலை மதிப்பு இல்லாத சங்கு. அதை களவாண்டுட்டு போக களவாணிப்ப யாராவது வரலாம் இல்லையா? அண்ணே ராத்திரில பாட்டி மண்டபம் பக்கம் போகாதீங்கண்ணே. புதுசா முகம் தெரியாத பாம்பாட்டி யாரோ உலாத்திக்கிட்டு இருக்கானே. பாம்பாட்டியா? ஆமா. யாரா சொன்னா? சுப்பையானன் தான் சொன்னார். நீங்களே கேளுங்களேன். ஆமா தம்பி, என் பொண்டாட்டி சொன்னான். ராத்திரில பாம்பாட்டி மாதிரி கையில கூடை வச்சுக்கிட்டு ஒருத்தன் உலாத்திட்டு இருந்தானா. மறுப்பு. இன்னைக்கு ராத்திரி நம்ம மண்டபத்து பக்கம் போறோம். பாம்பாட்டி பாம்பை பிடிக்கட்டும். நம்ம பாம்பாட்டியை பிடிச்சி குட்டிக்கா போட்டு அடிச்சிட்டு வந்துடலாம். அண்ணே நீங்க மட்டும் போங்க, நான் வரல. அப்பா பைந்தாங்குளி பொட்ட பையல உனக்கெல்லாம் சாராய் ஊத்தி வளர்த்துறேன் பாரு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.